புன்னை மரம் எனக்கு முதல்ல அறிமுகமானது வேதாரண்யம் கோயில் முடிச்சுட்டு சாமியெல்லாம் தரிசனம் முடிச்சுட்டு வரும்போது தலை மரமாக அந்த புன்னை மரம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக அருமையாக இருந்தது. அதை ரசித்து இது என்னவா இருக்கும் அப்படின்னு தேட ஆரம்பித்து அதோட காய்கள் அன்றைக்கி தான் கிடச்சிது. பூத்து அழகாக பச்சை பச்சையாக உருண்டியாக அதோட காய் இருந்தது. என்றைக்காவது ஒரு நாள் இந்த மரத்தை நம்ம உருவாக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். அதோட இலைகளும் அதோட பூக்களும் அதோட வாசனையும் அதோட காய்களையும் நம்ம உணவுக்காகவும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எண்ணெயாகவும் பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. ஜன்னலுக்கு ரொம்ப அருமையான மரம். இலை அவ்வளோ சீக்கிரம் கொட்டாது. இலை பார்த்திங்கன்னா ரொம்ப அடர்பச்சையாக பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இன்றைக்கி நம்ம நர்சரியில் சென்னையிலேருந்து சரவணண்ணா இந்த விதைகளை நமக்கு கொடுத்தாரு. இது நிறைய மரக்கன்று உருவாக்கணும்னு ஆசை. அதோட செடியும் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதோட விதைகளும் அதை